வணக்கம். ரோக்நாதன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம புதுசாக ஸ்ப்ளிட் ஏசி ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த இன்டோரையும் பைப்லைனையும் வேக்கம் பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம வால்வு ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணணுமா, அதாவது இன்டோருக்கும் பைப்புக்கும் வேக்கம் அவசியமா அப்படின்ற பதிவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்வெர்ட்ரு ஏர் கண்டிஷ்னர் பயன்படுத்துகிறோம். இங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா எக்கோ ஃப்ரெண்ட்லி ரெஃப்ரிஜரண்ட் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் கண்டிப்பாக நம்ம எவாக்குவேஷன் செஞ்சு யூனிட்டை ஆன் பண்ணுறது மிகவும் நல்லது, கூடவே பாதுகாப்பானதும் கூட. சரி, எவாக்குவேஷன் பண்ணி ஆன் பண்ணும்பொழுது என்ன நடக்குது, எவாக்குவேஷன் பண்ணாமல் ஒரு ஏர் கண்டிஷ்னரை பொருத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். நம்ம ஏர் கண்டிஷ்னர் இன்சுலேஷன் பண்ணும்பொழுது ஸ்டெப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது நல்லது. இன்டோரும் அவுட்டோரும் பொருத்தினதுக்கப்புறம் பைப்லைன் கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஏர் கண்டிஷ்னருக்கு என்ன ரெஃப்ரிஜரண்ட், எவ்வளோ குவான்டிட்டி ரெஃப்ரிஜரண்ட் தேவையோ அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணும்பொழுதே அவுட்டோரில் சார்ஜ் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. சரி, அப்போது இன்டோரையும் பைப்லைனையும் நம்ம வேக்கம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பர்ஜி பண்ணுவோம். அதாவது நம்ம லிக்விட் லைனை லைட்டாக ஓப்பன் பண்ணி சக்ஷன் லைனில் பர்ஜி பண்ணுவோம். இவ்வாறு பர்ஜிங் பண்ணும்பொழுது கேஸு லிக்விட் லைன் வழியாக போயிட்டு இன்டோரில் டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் வழியாக தான் எவாப்பரேட்டர் காயிலுக்கு போவோம். டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி 3, 4, 5 டிஸ்ட்ரிபியூட்டர் லைன் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லைனில் எது சீக்கிரமாக உள்ள கனெக்ட் ஆகுதோ அந்த லைனில் ரெஃப்ரிஜரண்ட் போயிட்டு வெளியில் வரும். ஸோ அதாவது பர்ஜிங் ஆகும். இதில் 100% நமக்கு உள்ளே இருக்கிற ஏரை எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எடுக்க முடியாது. சரி, இதே மாதிரி அந்த ஏர் கண்டிஷ்னரில் இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டை பயன்படுத்தி நம்ம பர்ஜிங் பண்ணும்பொழுது இன்னொரு தவறும் அங்கே நடக்குது. கம்பெனி எவ்வளோ ரெஃப்ரிஜரண்ட் தேவையோ அந்த ஏர் கண்டிஷ்னருக்கு அதை அவுட்டோரில் சார்ஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. நம்ம பர்ஜிங் பண்ணுறது மூலயமா ஒரு குறிப்பிட்ட அளவு ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். அப்படி ரிலீஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரண்ட்டு இங்கே ஷார்ட்டேஜ் ஆகும். அதாவது கரெக்டான குவான்டிட்டி ரெஃப்ரிஜரண்ட்டு அங்கே இருக்காது. ஏன்னா அந்த ரெஃப்ரிஜரண்ட்டை நம்ம பர்ஜிங்காக கொஞ்சம் திறந்து விட்டுறோம். ஸோ இதனால் அந்த ஏர் கண்டிஷ்னர் லோ சார்ஜிங்கில் தான் இயங்கும். ஸோ இதனால் கண்டிப்பாக நம்ம பர்ஜி பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு முறையாக இன்டோரையும் பைப்லைனையும் எவாக்குவேஷன் ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி வேக்கம் பம்பு மூலயமா வேக்கம் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறது மூலயமா சிஸ்டம் எஃபிஷியன்சியாக இயங்கும். ஸோ அதே மாதிரி கரெக்டான சார்ஜிங் குவான்டிட்டி ரெஃப்ரிஜரண்ட் அங்கே இருக்கும். பைப்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம ரெஃப்ரிஜரண்ட்டை ஆட் பண்ணோம். இதை இன்னொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம். இவ்வாறு எவாக்குவேஷன் பண்ணாமல் கேஸ் சார்ஜிங் பண்ணால் என்னென்ன விளைவுகள்லாம் நடக்குது அப்படின்னு பார்ப்போம். முன்னமே பார்த்த மாதிரி ரெஃப்ரிஜரண்ட் கம்மியாயிரும். ஸோ அதே மாதிரி எவாக்குவேஷன் பண்ணாமல் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணுறதுனால அந்த ஏர் கண்டிஷ்னருக்குள்ளே மாய்ஸ்சர் இருக்கும், அட்மாஸ்பியர் ஏர் இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் ஏரு நான் கண்டென்சபிள் கேஸு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் கண்டென்சபிள் கேஸு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால அப்நார்மல் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி மாய்ஸ்சர் இருந்தது அப்படின்னா நிறையவே நமக்கு இந்த மாய்ஸ்சர் சிஸ்டத்தில்
பாதிப்புகளை ஏற்படுத்தும். என்னென்ன பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தா, இந்த மாய்ஸ்சர் ரெஃப்ரிஜரண்ட்டோட வினை புரிஞ்சு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். அதே மாதிரி கூடவே நம்ம சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற, அதாவது கம்ப்ரஸருக்குள்ளே இருக்கிற ஆயிலோட கலந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகும். ஸோ இப்போது இதில் இன்னொரு முக்கியமானது, இப்போ இருக்கிற ரெஃப்ரிஜரண்ட்டில் ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது. ஸோ அதாவது 32290 ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட். இந்த ஃப்ளேமபிள் ரெஃப்ரிஜரண்ட்டை கூட அட்மாஸ்பியர் ஏர் கலக்கிறதுனால அட்மாஸ்பியர் ஏரில் ஆக்சிஜன் இருக்குது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், எரியறதுக்கு ஆக்சிஜன் வேணும், ஃபியூல் வேணும், இக்னேஷன் வேணும். எவாக்குவேஷன் பண்ணாமல் நம்ம கேஸ் சார்ஜிங் பண்ணும்பொழுது அங்கே ஆக்சிஜன் இருக்குது, ஃபியூல் நம்ம ரெஃப்ரிஜரண்ட் இருக்குது, அதே மாதிரி இக்னேஷன் கம்ப்ரஸருக்குள்ளே இருக்கிற வைண்டிங். ஸோ இப்போது இது மூணும் கோயின்சைட் ஆகும்பொழுது கண்டிப்பாக நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எக்காரணம் கொண்டும் நம்ம புதுசாக ஏசி ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அந்த இன்டோரையும் பைப்லைனையும் கண்டிப்பாக எவாக்குவேஷன் செய்து கேஸ் எவாக்குவேஷன் செய்து ஸ்பிளிட் ஏசியை நம்ம பொருத்தும் பொழுது ஏர் கண்டிஷனரோட லைஃப்பும் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸும் அதிகமாகும். மறைமுகமாக சுற்றுச்சூழலும் நல்லாயிருக்கும். நாமளும் விபத்து இல்லாமல் இதன் மூலயமா விபத்தையும் நம்ம தவிர்க்கலாம். இந்த பதிவு பயனுள்ள விதத்தில் அமைஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பயனுள்ள விதத்தில் இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் வீடியோவை கட் பண்ணாமல் பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.